வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது தேங்காய் அப்பம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 200 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இத நல்லா துருவிக்குங்க, இல்லாட்டி மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. அரிசிய ஒரு 5 மணி நேரம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்ல தேங்காய், அரிசி, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போறோம். நல்லா மைய அரைச்சுக்குங்க, அப்பதான் நம்ம தட்டும் போது நல்லா இருக்கும். நீங்க தேங்காயை துருவி போட்டாதான் கிரைண்டர்ல நல்லா அரைப்படும். நீங்க முழுசா அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படாது. சோ நல்லா அரைச்சுக்குங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல மிளகு, உப்பு எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டர்ல அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். அதோட காரம் நம்ம சாப்பிடும் போது சூப்பரா சுவையா இருக்கும். வாங்க இப்ப நம்ம தேங்காய் அப்பத்தை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா தண்ணியில நனைச்சு இந்த மாதிரி தட்டுல பரப்பிக்குங்க. உங்ககிட்ட துணி இல்லைன்னாட்டி நீங்க பிளாஸ்டிக் கவரை கூட எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மாவுல இருந்து நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நல்லா கையால உருட்டிக்குங்க. ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கணுங்க. சோ நம்ம மாவை தட்டுறதுக்கு முதல்ல ஆயில ஹீட் பண்ண விட்டுருங்க. இப்ப நம்ம உருண்டைய இந்த மாதிரி தட்டிக்குங்க. ரொம்ப தடிமனா தட்ட வேண்டாம், ரொம்ப லேசாவும் தட்ட வேண்டாம், மீடியமா இருக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம தட்டி வச்சிருக்க அப்பத்தை ஒண்ணா போட்டு எடுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா நம்ம சாப்பிடலாம். டீ டைம்ல கூட டீயோட சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ். நம்மளோட அப்பம் மெதுவா எழும்பி வருது பாத்தீங்களா? ஒவ்வொன்னா போட்டு எடுங்க. இப்ப நம்ம அப்பத்து மேல மெதுவா ஆயில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்மளோட அப்பம் நல்லா வேகும். ஒன் சைடு நல்லா வெந்த பிறகு மெதுவா அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாத்தீங்களா? லைட்டா உப்பி வந்திருக்கு நம்மளோட அப்பம். உப்பி வந்துருச்சுனாலே நம்மளோட அப்பம் நம்ம ஆட்டின மாவு கரெக்டான பக்குவத்துல ஆட்டிருக்கோன்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப மெதுவா திருப்பி விட்டுக்குங்க. நம்மளோட அப்பத்தை டிப் பண்ணி நீங்க எடுங்க. இன்னொன்னையும் நம்ம போட்டுக்கலாம். ஒண்ணுக்கு ஒட்டாம மட்டும் பாத்துக்குங்க. இப்ப மெதுவா திருப்பி போடுங்க. நம்மளோட அப்பம் சூப்பரா உப்பி வந்திருக்கு பாருங்க. அருமையா வந்திருக்கு நம்மளோட தேங்காய் அப்பம். நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான சுவையான தேங்காய் அப்பம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுடைய டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.